பிடியதன் உருவமை குலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகுக்குடை வடிவினர் பயில்வழி வளமுறை இறையே ஈசனே சிவகாமி நேசனே என ஈன்ற தில்லைவாழ் நடராஜனுடைய திருவடியை வணங்கி நிகழும் மங்களகரமான விஸ்வாவசு வருடம் செப்டம்பர் மாதம் 17/9/2025 புதன்கிழமை புனர்பூச நட்சத்திரமும் சித்தேகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் புரட்டாசி மாதம் பிறக்கின்றது. புரட்டாசி மாதம் தமிழ் மாதங்களில் நமக்கு மிகவும் ஒரு அற்புதமான மாதம். அதாவது இறைவனை எந்தெந்த ரூபங்களில் வழிபட வேண்டும், எந்தெந்த ரூபத்தில் வழிபட்டால் என்ன நன்மை கிடைக்கும், என்ன தீமை கிடைக்கும், நாம் செய்த தொண்டுக்கு, நாம் செய்த சேவைக்கு, நாம் செய்த நற்காரியங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுத்தா போதும். தீய பலனை குறைத்து நற்பலனை கூடுதலாக கொடுக்கக்கூடிய மாதம் இந்த புரட்டாசி மாதம். அதற்கிடையில் முக்கியமாக புரட்டாசி 5ஆம் நாள் 21/9 புரட்டாசி 5ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை சர்வ மகாலய அமாவாசை. இது ஏன் சொல்கிறேன்னா, இந்த அமாவாசை நேயர்களுக்கு மனதில் பட்டதை, மனதில் நினைத்து கொண்டிருப்பதை வேறு எந்த அமாவாசையும் விட 3 அமாவாசை மகா சிறந்தது. இது யாருக்குன்னா, வீட்டில் உள்ள பொருளாதார நிலை, குடும்ப நிலை, சூழ்நிலைகளை அறிந்து யாருமே ஒவ்வொரு அமாவாசைக்கும் பண்ணிட்டா இருக்காங்க. எல்லாரும் பண்ண மாட்டாங்க. 1008 பிரச்சனைகள் இருக்கும் அவங்களுக்கு. அவளுக்கு 1008 பிரச்சனை இருக்கும். தை அமாவாசைன்னே தெரியாது. மூதையார்களுக்கு பித்துரு தர்ப்பணம் கொடுக்கணும், திதி கொடுக்கணும் கூட தெரியாது. அவ்வளவு சூழ்நிலையில் இருப்பாங்க. அப்படியும் மக்கள் ஒரு சாரார் இருக்கிறாங்க. அனுபவம், ஐயாவுடைய அனுபவம். அப்படியெல்லாம் மறந்துட்டு இருக்கிறவங்களுக்கு தான் இந்த மகாலய அமாவாசை. மறந்துட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? ஆடி அமாவாசைக்கு தெரியாது, சித்திரை வரக்கூடிய அமாவாசை தெரியாது, தை அமாவாசைன்னா புரியாது. இதெல்லாம் தெரியாமல் எதையாவது செய்வோம்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் பார்த்தீங்களா? இந்த அமாவாசைக்கு பிறகு தான் மகாலய அமாவாசை. மறந்தவனுக்கு மகாலய அமாவாசை. ஐயோ, சித்திரையில் பண்ணல, வைகாசியில் பண்ணல, ஆணியில் பண்ணல, ஆடியில் பண்ணலை, ஆவணியில் பண்ணல, இதுலையாவது பண்ணணுமே, இதுலையாவது நம்ம கர்மத்தில் முன்னோர்களுக்கு ஏதாவது நம்ம வழிபாடு பண்ணணுமே அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி யார் நினைப்பா? ஒரு தொழிலாளி தான் நினைப்பான், ஒரு விவசாயி தான் நினைப்பான். அதே பாரம்பரியத்திலுக்கும் நினைக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க அதே வேலையாக இருக்கிறவங்களுக்கு. அதனால தான் அந்த இடத்துல முன்னோர்கள்லாம் சொல்லியிருக்காங்க, மறந்தவனுக்கு மகாலய அமாவாசை. ஒன்றுமே செய்ய வேண்டாம். காகத்துக்கு எள்ளு, தண்ணீர், நல்லெண்ணெய், தயிர் சாதம், நெய்வேத்தியம் வச்சு கொடுத்தா போதும். காகத்திற்கு உங்கள் குலக்கடவுள், குலதெய்வம் அன்னைக்கு இங்கே ஒரு திதி யாருக்கு அன்னதானம் கொடுக்கறது ரொம்ப விசேஷம். அந்த மகாலய அமாவாசைக்கு ரொம்ப சிறப்பானது. பித்திருக்களை வணங்குவது, திதி கொடுப்பது. இதில் முக்கியமாக நிறைய சேத்திரம், காசி, ராமேஸ்வரம், கொடுமுடி, இப்படி சொல்லக்கூடிய ஆற்றுக்கரை ஸ்ரீரங்கம், ரங்கநாதர் கோவில், அந்த மாதிரி ஆற்று பக்கமாக இருக்கிற முசிறி, பவானி, சங்கமித்ரா, கங்கை, எல்லா ஆற்று பகுதியிலும் கடல் பகுதியிலும் சேர்ந்த இடத்துல செய்கிறது கோடான கோடி மக்கள் செய்வாங்க. யாருக்கு? என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் குடும்பம், என் கோத்திரம், எனக்கு வரக்கூடிய சந்ததி நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத எண்ணத்தோடு இந்த மகாலய அமாவாசை கும்பிடுவாங்க. அடுத்து நாம் காண இருப்பது சிம்ம ராசி. வீரத்துக்கும் தீரத்துக்கும் மரத்திற்கும் உண்மைக்கும் உண்மை தொண்டன் என்றும் அடியவன் உண்மை தொண்டன் அப்படிலாம் போடுவாங்க. உண்மை தொண்டாற்றுவதற்கும் பேராற்றல் கொண்டு வரும் பெரு பாதிப்புகளை கடந்து வருமான சிம்மராசி நேயர்கள். பெரும் பாதிப்புன்னு என்னது? அஷ்டமத்து சனி. பெரும் பாதிப்புங்கிறது அஷ்டமத்து சனி அவருக்கு. அப்போ ரொம்ப கவனமாக இருக்கணும்ல. ஆக கண்டிப்பாக இந்த சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல பலனை கொடுக்கும். அதாவது சிம்ம ராசியில் சிம்ம ராசிக்காரங்கள் கண்டிப்பாக கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு வரக்கூடிய ராசிநாதன் உங்கள் வீட்டுக்கு 2ல் இருக்கார். அப்போ சிம்ம ராசி ராசிநாதன் சூரியன் 2ல் இருக்கார். எப்படி இருக்கார்? புதன் ஆதித்ய யோகத்தோடு இருக்கார். புதன் ஆதித்ய யோகத்தோடு இருக்கார். அப்போ சூரிய புதன் ஆதித்யோடு இருக்கும்போது கண்டிப்பாக அவர் ஒரு நல்ல பலனை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார். அதுக்கடுத்தது சிம்மத்திலிருந்து 3ஆம் இடம் செவ்வாய். தைரியசாலி தான்.
தைரியசாலி தான். 6 to 7 குழந்தை பிறந்தாலும் சிம்ம லக்கணமாக 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், மரியாதைக்குரியது, வீதிக்குரியது, விவேகத்துக்குரியது, இப்படிலாம் சொல்கிறோம். அப்போ 3வது ஸ்தானம் சிறப்பாக அமையும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. அப்போ அடுத்தது சூரிய புதன் ஆதித்ய யோகம் இருக்குது. யாருக்கு? சிம்ம ராசிக்கு. 3ல் செவ்வாய் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கார். செவ்வாய் 3ல் இருந்தாலே தைரியசாலி, செவ்வாய் 3ல் இருந்தாலே பலசாலி, செவ்வாய் 3ல் இருந்தாலே வந்து பார் அப்படிம்பாங்க, வந்து பார் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி பலசாலி. அடுத்தது என்ன? சுக்கிரனு கேது வந்து சேர்ந்துருக்கிறான் எங்கே? சிம்மத்தில். அப்போ 7ல் யார் இருக்கிறா? ராகு. ஏற்கனவே அஷ்டமத்து சனி வேற மார்ச்சில் ஆரம்பிச்சிருச்சு. அப்போ என்ன செய்யணும்? இப்போ ரொம்ப கவனமாக இருக்கட்டும். எங்கே? குடும்பத்தில் குழப்பத்தை உண்டாக்கிவிடும். குடும்பத்தை நினைப்படுத்த வைக்க வேண்டும். குடும்பத்தோடு போகணும். எங்கே வேணாலும் குடும்பத்தோடு போகணும். அப்படி இருந்தால் தான் அது ஒரு சிறப்பானதாக அமையும். எனவே சிம்மராசி நேயர்களுக்கு வாழ்க்கையில் 7ஆம் பாவம் ரொம்ப கவனமாக இருக்கணும். என்ன சொன்னாலும் சரிங்க, வீட்டுக்காரங்க தானே சொல்கிறாங்க, சரி கேட்டு போயிட்டே இருப்போம் அப்படிங்கிற மனப்பக்குவத்து வரணும். எதிரும் புதிருமா இருந்தால் ஜெயிக்க முடியாது. யாராலும் விட்டு கொடுத்து போகிறோம். இங்கே நீங்கள் 2 பேருமே விட்டு கொடுக்கலாம். ஏன்னா இங்கே சிம்மத்தில் சுக்கிரனுங்கிறது, அங்கே வந்து கும்பத்தில் வேறு ராகு இருக்கார், 8ல் சனி. அப்போ 8ல் சனி இருந்தால் நமக்கு என்ன ஆகுது? கண்டிப்பாக அது ஒரு, அதாவது அதிகமான தசாபத்தியிலுக்குரியது, அதிகமான தசாபத்தியிலுக்குரியது. அதனால் 8ல் சனி இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக இருத்தல் வேண்டும். கடகத்தை விட பரவாயில்லைங்க சிம்மத்துக்கு, கடகத்தை விட பரவாயில்லை. சிம்மம் தான் பெஸ்ட்டு, சிம்மம் தான் பெஸ்ட்டு. கடகம் அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, அவ்வளோ மோசம், எதுவுமே சொல்ல முடியல. ஒரு எமர்ஜென்சி கூட நம்ம எதுவும் பண்ண முடியாது, எமர்ஜென்சி கூட நம்ம பண்ண முடியாது. அப்படிப்பட்ட சிம்ம ராசி நேயர்களுக்கு நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சம்பந்தப்பட்ட தொழில், நிர்வாகம் சம்பந்தப்பட்ட தொழில், அரசியலும் அரசு இதழும் 2 கண்கள். எப்படி? அரசியலும் அரசு இதழும் 2 கண்கள். என்ன எங்கே ஒன்று பேசினாலும் வந்து கூட்டம் வந்துடும் உங்களுக்கு. சிம்மராசிக்காரங்களுக்கு எங்கேருந்து பேசினாலும் கூட்டம் வந்துடும். ஏன்னா உங்களுடைய வாக்கு அப்படி இருக்கு. என்ன? உங்கள் வாக்கு உங்கள் ராசிக்கு 2ல் புதன் உச்சம், சிம்மத்திலேருந்து 2ல் புதன் உச்சம். அப்போ புதன் உச்சமாக இருந்தால் என்ன ஆகும்? எட்டரா பார்த்துக்குருவோம். பலிதம் வராது, தவறு வராது, பலிதம் வராது, தவறு வராது, பொய் வராது, பித்தலாட்டம் வராது. ஒழுக்கம்தான் உயிர்னு ஓம்பப்படும், ஒழுக்கம்தான் உயிர்னு ஓம்பப்படும். அப்படிப்பட்ட சிம்மராசி நேயர்களுக்கு என்ன கஷ்டம்? சூரியன் கேது இருக்காங்க. உங்கள் ஜாதகத்தில் எங்கே இருக்காங்க? என்ன லக்னம்னு பாருங்கள். உங்கள் ஜாதகத்தில் இவருக்கு இப்போ இந்த கோச்சாரத்தில் வரும்போது நமக்கு எதுவும் பண்ண முடியாது. இப்போ கண்டிப்பாக சுக்கிரன் கேது சிம்மத்தில் இருக்கிறதுனால 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு ரொம்ப கவனம் பார்த்துக்கணும். அது நண்பர்கள்னாலும் சரி, மனைவினாலும் சரி, குடும்பம்னாலும் சரி, கோவிலாக வச்சுக்கணும். என்ன வேலை கிடக்குதுமா, நான் போய் முடிச்சுட்டு வந்துடுறேன், பிள்ளையார் பேர் தோப்புக்கரம் போட்டு வந்துடுறேன். ஆமாம், வண்டி போனால் போயிட்டு போதுமா, கார் போனால் போயிட்டு போதுமா, அப்பா சைக்கிளில் போய் விடுவாமா, நான் 2 நிமிஷம் தோப்புக்கரம் போட்டு விடுமா. அந்த உணர்வு இருக்கணும், அப்படி உணர்வு இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்ம ஜெயிக்க முடியும், சிம்மராசிட்டு ஜெயிக்க முடியும். சிம்மராசிட்டு யாரும் தோக்கவே முடியாது. அவங்களே வெற்றிக்கு உரியவங்க, அவங்க வெற்றி கனியை பறிக்க ரெடியாக இருக்காங்க சிம்மராசிக்காரவங்க. தானம் தர்மம் தவம் தியாகம், தானம் தர்மம் தவம் தியாகம், இது யாருக்கு சொந்தம்? சிம்மராசி, சிம்மராசிக்கு சொந்தம். அது இப்போதைக்கு கண்டிப்பாக உண்டு. சுக்கிரன் கேது இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த மாதம் ஒரு மிகப்பெரிய மாற்றுதலை கொடுக்கும். அதில் மாற்றுக்கிறது அல்ல. யாருக்கு? சிம்மராசிக்கு. அப்போ என்ன நம்ம செய்யணும்? சிம்மராசிக்கு பிரதோஷ வழிபாடு நல்லா பண்ணுங்க, பிரதோஷ வழிபாடு நல்லா பண்ணுங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணணும்? பிரதோஷத்துக்கு அந்த பிரதோஷத்தில் இருக்கக்கூடிய விலங்கு, அதாவது நந்தி, விலங்கு மாடுன்னு சொல்லக்கூடாது, நந்திக்கு அருகம்புல் வாங்கி கொடுங்க. அருகம்புல் பவுடர், பால் பவுடர், மில்க்கு, அரிசி மாவு, தேன் மாவு, தினை மாவு, அந்த வெல்லம் கலந்து கொடுக்கணும். தயவு செய்து அரிசி மாவில் வெல்லம் கலந்து கொடுத்தா மிகப்பெரிய பலனை கொடுக்கும். வெல்லமும் கொடுக்கலாம். வெல்லம் கரைஞ்சி போகிறது மாதிரி உங்கள் துன்பம் கரைஞ்சி போகும். வெல்லம் கரைஞ்சி போகிறது மாதிரி உங்கள் துன்பம் கரைஞ்சி போயிடும். அதில் மாற்று கருத்து அல்ல. என்ன செய்யணும்? பிள்ளையார் வழிபாடு நல்லா பண்ணுங்க.
காரிய சித்தி மாலையை நல்லா படிங்க. ஏன்னா உங்களுக்கு அஷ்டமத்து சனி. போக்குவரத்தில் பகல் வச்சுக்கோங்க, போக்குவரத்து பகல் வச்சுக்கோங்க, இரவே ரா தங்காது. கிராமத்தில் சொல்லுவாங்கங்க, பொணம் ரா தங்காது அப்படின்னு சொல்லுவாங்க, புரியுதுங்களா? அதே மாதிரி தான் நமக்கு கல்வி முக்கியம், தொழில் முக்கியம், திருமணம் முக்கியம், குழந்தை பாக்கியம் முக்கியம். அதை விட வயிறு வலி எப்போ போகும்? சிம்ம ராசிக்கு எப்போ பாருங்கள் வயிறு வலி, வயிறு வலி, வயிறு வலி, வயிறு வலி. அப்போ அதுக்கு குளிர்ச்சியை கொடுக்கணும். குளிர்ச்சியான மாத்திரைகள் அதை எடுத்துக்கிறணும். உடம்பை ஹெல்த்தாக வச்சுக்கோங்க. சிவரை வச்சு சித்தரம். வாழ்த்துக்கள்.